ஹாய் ஹலோ எனது தமிழ் சொந்தங்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இப்போ எங்கே வந்திருக்கேன்டா, துபாய்க்கு வந்திருக்கிறேன். துபாயில் நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். வாங்க நீங்களும் பார்க்கலாம். நைட் லைஃப் எப்படின்னு சொல்லி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் இங்கே பார்க்க போகிறேன். துபாய்க்கு வந்திருக்கிறேன். நான் டே டைமில் தான் வந்திருக்கிறேன். பகலில் நைட்டில் வந்ததே இல்லை. ஸோ ஒரு ரவுண்டு போவோம். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் அப்படி பார்த்ததே இல்லை துபாயை. நான் வந்ததெல்லாம் டிரான்சிட்லேயும் டே டைமில் போயிட்டே இருந்திருப்பேன். இப்படி நைட்டில் பார்த்ததே இல்லை. நம்ம ஊர் திருவிழா மாதிரி இருக்குது நைட் லைஃப். வா, என்ன ஜன கூட்டம், நடக்க முடியலை, அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த ஊர் மக்கள் கிடையாது. எல்லாமே ஃபாரினர்ஸ் தான், எல்லாமே டூரிஸ்ட் தான் வந்திருக்குறாங்க. லைஃப்பில் ரெக்கார்ட் பண்ண முடியலை, வாய்ஸ் ஓவர் தான் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ நாய்ஸாக இருக்கீங்க. டெய்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சூடாக இருக்கும். ஆனால் நைட்டில் அப்படியே மாறிடும் ஆப்போசிட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஜில்லுன்னு இருக்குது. இப்போது அப்படியே சுற்றி நடந்துட்டு இருக்கலாம் போல, அப்படி கண்ணை பறிச்சிட்டு இருக்குது. அவ்வளோ அழகு. துபாய்க்கு 6-7 வாட்டி வந்திருக்குறேன். ஆனால் ஃபஸ்ட் டைமாக நைட்டில் வெளியால் சுற்றி பார்க்குறதுக்குன்னு இப்போ தான் வந்திருக்கிறேன். கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது, லைட்டிங்ஸ் சூப்பராக இருக்குது. கண்ணை மூடி துறக்க வேறு உலகத்தில் நிற்கிற பிள்ளைய இருக்குது. அப்படி லைட்டிங்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. சொந்தங்களே, உங்களுக்கு துபாய் போக சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நைட் லைஃப் அப்படி இருக்குது. இங்கே எல்லாருமே டெய்லியில் சூடாக இருக்குன்னு கூட எல்லாருமே நைட் லைஃப்பை தான் இங்கே விரும்புவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா க்ரைம் ரேட் ரொம்பவே கம்மி. ஏன்னா நல்ல செக்யூரிட்டி லைஃப் இருக்குங்க எல்லாருக்கும், போலீஸ் பாதுகாப்பு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ ஜன கூட்டம் இருக்குது. பல ஆயிரக்கணக்கான மக்கள். ஃப்ளோரில் எந்த ஒரு ரபீஷும் இல்லை, எந்த ஒரு பேப்பர் கூட இல்லை. பாருங்கள், மக்கள் எவ்வளோ நாட்டை சுத்தமாக வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு மக்கள் கூட இங்கே வந்தால் அந்த நாட்டு மக்களாகவே மாறிடுவாங்க. ஏனென்னா சட்டத்துக்கு அவ்வளோ பயம், அவ்வளோத்துக்கு ஃபைன் போடுவாங்க. இது எதுக்கு சொல்ல வரோன்னு சொன்னால், ஒரு நாட்டில் சட்டம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மக்களும் நல்லா இருப்பாங்க, நாடும் நல்லா இருக்குது, நாட்டையும் நல்லா வச்சுக்கொள்ளலாம். ஒரு வீட்டுக்கு நல்ல தலைவியும் ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவனும் கிடைச்சா அந்த நாடு சொர்க்கம். ஆனால் அது பார்க்கும்போது துபாய்க்கு நல்ல தலைவன் கிடைச்சிருக்கிறான். ஃபஸ்ட் டைம் நான் துபாய்க்கு எப்போ வந்தேன்னு சொன்னால் 1990ஆம் ஆண்டு தான் ஃபஸ்ட் டைம் துபாய்க்கு போயிருக்கேன். அப்போ துபாயில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பழைய கூகுளில் போய் பழைய துபாயை படித்து பாருங்கள், இப்போ உள்ள துபாயை பாருங்கள். எந்த ஒரு 1-2 தான் பில்டிங்கை பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. ஃபுல்லு பாலைவனம் தான். 34 வருஷத்தில் இந்த நாடு இப்படி வளர்ந்துருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி துபாய்க்கு போனவங்களுக்கு இப்போ அது இந்த மாற்றம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். துபாயின் வளர்ச்சி. இப்போ இந்த நாடுகள் எல்லாம் ஒயிலை நம்பி தான் உலகத்தில் சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட ஒயில் இருக்குன்னு. அப்படி இல்லை, அவன் டூரிஸ்ட்டை நம்பி தான் அந்த நாட்டையே நம்பி வச்சுருக்கான். உலகத்தில் உள்ள சாதாரண லேபர்லேருந்து ஸ்கில் லேபர் வரையும் இந்த நாட்டில் வேலை செய்தால் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, டேக்ஸ் ஃப்ரீ மணி. அதால் உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் இங்கே நல்ல காசு மேக் பண்ணவங்க இங்கே தான் வேலை பார்க்குறாங்க. ஈவன் யூரோப்லேருந்து கூட இங்கே தான் வேலை பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டரால் இங்கே வேலை பார்க்குறாரு, டாக்டராக. அவருக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டு, அக்காமடேஷன், ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே இந்த கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குது அவருக்கு. அவர் ஏர்ன் பண்ணுற காசு அவர்கிட்ட பொக்கெட்டுக்குள்ள அப்படியே போயிட்டு எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை. அதே வேலையை அவங்க இருக்கிற நாடோ வெளிநாட்டில் வேலை பார்த்திங்கன்னா 30-40-50% வரையும் டேக்ஸ் அடிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது துபாய் சொர்க்கம்தான். இன்றைக்கே துபாயிலேருந்து கிளம்ப வேண்டியன்னா இந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆச்சு. நாளைக்கு தான் ஃப்ளைட்டு. அப்போ ஒரு நாள் இங்கே ஃப்ரீயாக நிற்கிறேன். அப்போ பார்த்தேன், சரி கிளம்பி போய் பார்ப்போம். வழியால் ஹோட்டல் அவங்களே புக் பண்ணி தந்தாங்க, ஏர்லைனு. ஓகே, பிரச்சனை இல்லை. சரி, அப்படி ஒரு ரவுண்டு போய் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் தான் கிளம்பி வந்தேன். இப்போ பார்த்துட்டு போய் படுத்துருவோம். நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு. நெக்ஸ்ட் ஒரு 3.5 hours எடுக்கும் இந்தியாவுக்கு சென்னை போகிறதுக்கு. ஃப்ளைட்டு கேன்சல் இல்லைன்னா இந்த நேரம் இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் டிஃபன்னா அங்கே ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணியிருப்பாங்க என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு. இந்த ஃபோன் வேலை செய்யலை அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறதுக்கு. ஆனால் பார்த்துருப்பாங்க ஃப்ளைட் கேன்சலுண்டு.
செய்து வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் உலகத்தில் உள்ள அந்த அதிசயங்கள்னு சொல்கிற பில்டிங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மாடல் சிட்டியாக மாற்றி வச்சுக்கிறாங்க. நீங்கள் உலகத்தில் என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் இங்கேயே பார்த்துடலாம். அது இந்த மாதிரி மாடல் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் சொந்தங்களே, இது ஒரு மாஸ்க் கொண்டு நினைக்கிறேன். இது இங்கே உள்ள மக்கள் பகல் வாழ்க்கையை விட நைட்டில் வாழ்க்கை தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு சொன்னால் அவங்களோட வெதர் காரணமாக சூடு இங்கே நடக்கவே முடியாது இல்லையா. சரி, இங்கே எங்கே கிளப் இருக்குன்னு தெரியல, அதான் சுற்றி பார்த்துட்டு இருக்கிற போய் பார்ப்போம்னு. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான். இப்போ என்ன பிரச்சனைன்னா நீ அதுக்கு போகிறதுக்கும் டைம் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா இதில் அவங்க பாட்டு பாடிட்டுருக்குறாங்க. ஒரு இது அவங்களோட அராப்ஸில் என்னென்று தெரியலை. இன்னொரு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தாங்க, ஆக்களை மிஸ் பண்ணிட்டு எங்கே இருக்குன்றது தெரியல. இந்த ஃபோன் வேலை செய்யாதபடியாக அவங்கள கூப்பிடவே முடியலை. ஸோ இனி ஹோட்டலுக்கு வந்தால் தான் பார்த்துக்கொள்ளலாம். போயிட்டாங்களோ தெரியலை. அப்படியே சுற்றி நடந்து வந்துட்டால் ஹோட்டல் எங்கே இருக்குன்றே தெரியலை. இப்போ எனக்கு கூகுள் ஓன் பண்ணி பார்ப்பேன் எங்கே நிற்கிறேன்னு. இருந்தாலும் எல்லாம் ரோமிங்லாம் என்னுடைய பில் போகுது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. வந்தாங்க, ரொம்ப தூரம் நடந்துட்டேன், மூச்சு வாங்குது, பசிக்குது, சாப்பிடுவோம் டின்னருக்கு. அங்கே போகிறது தெரியல, என்ன சாப்பிடுன்னு. எங்கேயாவது நல்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். இதுக்குள்ளே இருந்தால் ஒரு பிரியாணி ஒரு கட்டிட்டு போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஜபார் பாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் திரும்பி வரைக்கும் அங்கே போயிட்டு ஒரு கட்டிட்டு போகலான் இருக்கிறேன். ஜபார் பிரியாணி இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணினதில்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணாமல் ஒரு போயிட்டு வருவோம்னு இருக்கிறேன். அவருடைய ரெஸ்டாரண்ட் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சாப்பாடு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 PM. எனக்கு 7 o'clock ஃப்ளைட் இருக்குது. ஓகே, நியர்லி முடிச்சிட்டேன். பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்தாச்சு. இனி கிளம்ப வேண்டியதான். வந்த வழி எதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு சொந்தங்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறோண்டா ஃபோனில் பார்க்குறத விட உங்களோட டிவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரம்மாண்டமாக இருக்கும், அழகாக இருக்கும். ஃபோனில் சின்னதாக இருக்கும், அப்படி நல்லா தான் இருக்குது. டிவியில் பெருசாக பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் டிவியில் போட்டு பாருங்கள். நான் இன்னும் ஒரு வீடியோ எடுத்துருக்கிறேன், அது பகலில் எடுத்துருக்கிறேன். பெருசாக எடுக்கல, முடிஞ்ச அளவு எடுத்துருக்கிறேன். அதுவும் இதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோவில் போடுறோம், பாருங்கள் எப்படி இருக்காண்டு. டே அண்ட் நைட் துபாய். இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் என்ன சாப்பாடு என்ன பேரே தெரியல எனக்கு. ஏதாவது நம்பரை பார்த்து தான் சொல்லணும். சாப்பாடு போட்டு அதில் நம்பர் போட்டிருப்பாங்க, அதில் என்ன இருக்குது என்னென்னு சொல்லி தெரியலை, எப்படி இருக்குமென்று கூட தெரியாது. பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்புறம் சாப்பிட முடியாது. அப்படி எங்கெல்லாம் நடந்து போவோம். ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டேன், வந்து இங்கே தான் நிற்கிறாங்க. ஓகே, அவங்களோடைய போயிடுவோம். அங்கே என்ன சாப்பிட போகிறாங்க தெரியல, சாப்பிட்டாங்களோ தெரியல. இல்லைன்னா அவங்களோட போய் சேர்ந்து சாப்பிட்ருவோம். சொந்தங்களே, இப்போ வீடியோட கடைசிக்கு வந்துட்டேன். இனி அவ்வளோந்தான், கிளம்ப போகிறேன். ஸோ நீங்கள் எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட பெஸ்ட் வீடியோ எல்லாம் நான் போடுறேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சொந்தங்களே, நன்றி, வணக்கம்.